வணக்கம். ரணக்கல்லியோட 5 சுவாரஸ்யமான அதிசயங்களை பார்க்கலாங்க. இந்த செடி தாங்க ரணக்கல்லி செடி. இது ரொம்ப மெச்சூர்டு பிளான்டட். இலையே இந்த செடியில் இலையே செடியாகும் விந்தை. இந்த செடியோட மிகப்பெரிய அதிசயமே இதோட இலைகள் தான். இந்த இலையை பறித்து நீங்கள் மண்ணில் போட்டாலோ அல்லது ஒரு புக்ஸுக்குள்ளே வச்சா கூட அந்த இலையோட ஓரங்கள்லேருந்து குட்டி குட்டி வேர்கள் முளைச்சி புதிய செடிகள் உருவாகும். இதனால தான் இதற்கு இலை முளைச்சி அப்படிங்கிற பேரும் உண்டு. கல்லையும் கரைக்கும் சக்தி. மருத்துவ ரீதியாக ரணக்கல்லி இலைகளுக்கு சிறுநீரக கற்களை மிக மென்மையாக கரைக்கும் ஆற்றல் உண்டு. சித்த மருத்துவத்தில் இது ஒரு முக்கியமான மருந்தாக கருதப்படுகிறது. சாகாவரம் பெற்ற செடி. ஆங்கிலத்தில் இதை லைஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிராக்கல் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு வறட்சி இருந்தாலும் தண்ணி இல்லாட்டா கூட தன்னுள்ளே இருக்கிற ஈரப்பதத்தை வச்சுட்டு பல நாட்கள் உயிர் வாழும். உங்கள் மாடியிலையும் பாருங்கள், மற்ற செடிகள் காஞ்சா கூட இது மட்டும் பூத்திருப்பதற்கு காரணம் இதுதான். புண்களை ஆற்றும் ரணக்கல்லி. வெட்டுக்காயங்கள், வீக்கம் அல்லது தீப்புண்கள் ஏற்பட்டால் இதோட இலையை லேசாக நெருப்பில் வாட்டி புண்ணுக்கு மேலே வச்சு கட்டினா அந்த ரணம் சீக்கிரமாக ஆறிடும். அதனால தான் இதுக்கு ரணக்கல்லி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. தெய்வீக பூக்கள். இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா தலைகிழ தொங்குற மணிகளை போல் பெல் ஷேப்பில் அழகாக பார்க்குறதுக்கு ஒரு கோயில் மணிச்சரம் போல் இருக்கும். இது நேர்மறை ஆற்றலை இருக்கக்கூடியது. பாருங்கள், இந்த பூக்களை பார்த்திங்கன்னா ஒரு மணிச்சரம் போல் தொங்குது. இந்த செடி ஒரு உயிருள்ள மருந்து பெட்டி அப்படின்னு கூட சொல்லலாங்க. வாய்ப்பு உள்ளவங்க இது ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்தா கூட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.